தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் அன்புமணி நடைப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது கடலூர் மாவட்டத்தில் பரப்புரையில் ஈடுபட்டு விவசாயிகளிடம் பேசி வருகிறார். நேரலை காட்சி. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்பு இந்த முந்திரினால அந்நிய செலாவணை கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7000 கோடி வந்தது. இன்னைக்கு வெறும் 2000 கோடி தான் போயிடுச்சு எல்லாம். ஏன்னா இப்ப விவசாயிகளும் பார்த்தா அந்த மரத்தை எல்லாம் வெட்டிக்கிட்டு ரியல் எஸ்டேட் கொஞ்சம் பாதி விட்டுட்டானுங்க. மீதி இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி கீத்தி இந்த வேற ஏதாவது தென்னமா போட்டுக்கிட்டு எங்களுக்கு எல்லாம் வேணாம் கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு பண்றாங்க. தங்கர் பச்சான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் தான். காலையில கூட பேசினாரு, நேற்று கூட பேசினாரு. அவர் வரணும்னா கொஞ்சம் ஒரு குடும்ப வேலையில நான் தான் சொன்னேன், பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். அவரு எனக்கு இதெல்லாம் குறிப்புலான்னு சொல்லி சொன்னாரு. நாங்க எங்க அக்கா கல்யாணத்துக்கு நான் போய் 48 மூட்டை பலா கொட்டையை போட்டேன். 48 மூட்டையில 48 பவுன் வாங்கிட்டு வந்தேன். முந்திரி கொட்டை 48 மூட்டை முந்திரி கொட்டை போட்டேன். வரப்போ 48 பவுன் வாங்கிட்டு வந்தேன் கையில. அப்படி இருந்த நான் காலம்லாம் இன்னைக்கு 8000 9000 9500. 10 மூட்டையை போடணும், 80 கிலோ மூட்டை. 10 மூட்டையை போட்டாதான் இன்னைக்கு ஒரு பவுன் விலை ஏறி போச்சு, அது வேற. ஆனாலும் அதுக்கு ஒரு மதிப்பு கூட்டல. 16000 17000 18000 எல்லாம் போச்சு. இன்னைக்கு இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி 4000 வந்துச்சு. இன்னைக்கு ஏதாவது 8000 8500 9000 கூட இருக்குது இன்னைக்கு. அதனால அதான் சொல்ற மாதிரி இதுக்கு அந்த எவ்வளவு செய்யலாம். விவசாயத்துறை அமைச்சர் MRK வேங்கையன் மைந்தன் இதெல்லாம் என்ன சொல்றது? அவரை பத்தி ரொம்ப பேசவும் முடியல, திட்டவும் முடியல. எவ்வளவு செய்யலாம்? விவசாயத்துக்கு தனியா பட்ஜெட் போட்டா போதுமா? பட்ஜெட்ல இருக்கணும் இல்ல, இதெல்லாம் பட்ஜெட்ல இதெல்லாம் போடணும் இல்ல. எவ்வளவு வாக்குறுதிகள் அந்த புத்தகத்தை நீங்க படிங்க. எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. நிச்சயமாக இதையெல்லாம் இது எங்களுடைய கடமையா நான் பார்க்கிறேன். இது இந்த முந்திரியையும் பலாவையும் மேம்படுத்துவது, விவசாயத்தை மேம்படுத்துவது என்னுடைய கடமையா நான் பார்க்கிறேன். நிச்சயமா உங்களுடன் நான் உறுதுணையாக நான் இருக்கின்றேன். இந்த தம்பி புதுசா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும். ஏன்னா ஏதாவது ஒண்ணு அந்த பழத்துல இந்த முந்திரி பழத்துல இருந்து எடுத்துட்டு அதெல்லாம் சாதாரணமா பதப்படுத்த முடியாது. தொண்டெல்லாம் கரண்டர் மாதிரி இருக்கும். அதுல அதை பதப்படுத்தி அதை ஃபில்டர் பண்ணி அது ஷெல்ஃப் லைஃப்னா சும்மா வச்சுக்கிட்டா ஒரு நாள்ல கெட்டு போயிடும். 6 மாசம் அதை சொல்றாருல, அந்த கலப்பம் எதுவும் கிடையாது, ப்ரெசர்வேட்டிவ்ஸ் எதுவும் கிடையாது, அது சர்க்கரை எதுவும் கிடையாது, இப்படிலாம் சொல்லி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தணும். இப்ப தென்னை மரத்துல நீரான்னு ஒண்ணு, தென்னை விவசாயிகள் நீரா, அந்த நீரால அதுல சுண்ணாம்பு போட்டாதான் அது வேற இதுவா மாறும், கல்லா மாறும். அந்த சுண்ணாம்பு போடாம அது ஆனா அது சில்லுன்னு வச்சிருக்கணும். குளிர்ந்த இதுல வச்சுக்கிட்டா அப்படியே அதுல இரும்பு சக்தி எல்லாம் இருக்குது அதுல. அதே போன்று இதுல வைட்டமின் C சொல்றாருல, கமலாபுரத்தோட சாத்துக்குடியோட 5 மடங்கு அதிக வைட்டமின் C இருக்குது, இரும்பு சத்தும் இருக்குது அதுல. அதனால இதெல்லாம் பண்ணணும். கோவாவில் பார்த்தா இது வேற விதம் பயன்படுத்துவாங்க, மதுபானத்துக்கு பயன்படுத்துவாங்க. அங்க கோவாவில் ஃபெனின்னு ஒண்ணு இருக்குது, சாராயம், அதுக்கு பயன்படுத்துவாங்க. அதனால இங்க நமக்கு 95% இந்த முந்திரி பழத்தை கீழே தான் கொட்டுவாங்க. அவங்களுக்கு தெரியல, அது மதிப்பு தெரியல. அது கடலூரில் பரப்புரையில் விவசாயிகளுடன் பாமக தலைவர் அன்புமணி கலந்துரையாடிய நேரலை காட்சிகளை பார்த்தோம்.